குடும்பத்தின் அடி மரத்தில் இருந்து ஒரு துளிர கர்த்தர் தோன்ற பண்றார். உங்க குடும்பத்தை கர்த்தர் செழிக்க பண்றார். உன் குடும்பம் செழிக்கும். உன் குடும்பம் இனி தோற்காது. நீ குறுகி போவதில்லை. நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். உங்களை சில பேர் புறக்கணிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களால புறக்கணிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை செழிப்பாய் மாற்ற விரும்புகிறார். When God makes you prosper, when God makes you flourish, கர்த்தர் உன்னை செழித்தோங்க பண்ணுகிறப்ப, உன்னிடத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி தோன்றுகிறப்ப, அது செழிக்கிறப்ப, உன்னை வெறுத்தவர்கள், உன்னை புறங்கூறினவர்கள், நீ வேணாடு தள்ளினவங்க உன்கிட்ட வந்து சேர்ந்துதான் ஆகணுங்கிற அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்க குடும்பத்துல சில காரியங்கள் உங்களால செய்ய முடியல, சில காரியத்தை இறங்கி செய்ய முடியலன்னு பயந்துகிட்டு இருக்கிறீங்கல்ல, சில பேர் ஃபீல் பண்றீங்கல்ல, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், நான் உன்னை பார்வோனுக்கு தகப்பனாய் ஒரு நேஷனல் அத்தாரிட்டியை உனக்கு கொடுக்கிறது நிமித்தமாய் நீ நினைக்கிறதெல்லாவற்றையும் செய்கிற அளவுக்கு கர்த்தருடைய செழிப்பான ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் நிறுத்த போகிறாரு. நம்புறவங்க நல்லா கையை உயர்த்தி வராமே. இந்த மார்ச் மாதத்துல உங்க நாவலில் வரப்போகிற ஒரு சாட்சி, கர்த்தர் என்னை செழிப்பாய் மாற்றுகிறது மாத்திரம் அல்ல, செழிப்பான ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்க போகிறார். கர்த்தர் உங்களை இடங்களை மாற்றி செழிப்பான ஒரு இடத்திற்கு, to the wealthy place, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கொண்டு போக போகிறார். It's a month of entering into the wealthy place. நீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு, we went through fire and flood, but you brought us to the wealthy place. ஆண்டவர் செழிப்பா உங்களை மாற்றுகிறவர் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் இந்த மாதத்துல சில பேருக்கு ஒரு டிவைன் ஷிஃப்ட் கொடுக்க போகிறார். செழிப்பான இடம்ங்கிறது வந்து not only a place, it also a level. உங்க லெவலை கர்த்தர் ரிச்சா மாத்த போறார். கண்மலையை திறந்தார், தண்ணீர் புறப்பட்டு வறண்ட வெளிகள் ஆறாய் ஓடிற்று. இந்த மாதத்துல கர்த்தர் சில பேருடைய கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். எந்த கதவை திறந்தா பின்னாடி தண்ணி இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் அறிவார். ஆண்டவர் சில பேருடைய வாழ்க்கையில எவ்வளவு கண்மலை போல, எவ்வளவு பயங்கரமான கல் போல, நகர முடியாத சில அடைத்த கற்களா இருந்தாலும் கர்த்தர் சில காரியங்களை கை வச்சாருன்னா அந்த காரியம் திறந்துதான் ஆகணும். கர்த்தர் சில கல்மலைகள் எல்லாம் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில திறக்க போறாரு. அது ஒரு பெருக்கெடுத்து ஒரு செழிப்பின் நதியாய் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் ஓட பண்ண போகிறார். நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாய். யோசேப்பை யாரோ எங்கேயோ தள்ளினாங்க, ஆனா கர்த்தருடைய கரம் யோசேப்பின் மேல இருந்ததுனால செழிப்பான இடத்துல கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்தினார். இப்ப நிறுத்தினதுக்கு அப்புறம் யோசேப்பு சொல்றாரு, என்னை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு, நான் பார்வோனுக்கு தகப்பனா வச்சிருக்கிறேன். இந்த மாதத்துல நான் சொல்றேன், சில அதிகாரிகளுக்கு ஆலோசகராய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். I prophesy for someone hearing this month God is going to make you as a counselor for the rulers. ஆளுகை செய்கிறவர்களுக்கு உங்கள்கிட்ட வந்து கவுன்சிலிங் கேட்கிற சில கவுன்சிலர்ஸ் ஆய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நேஷனல் அத்தாரிட்டி, முழு தேசத்துக்கும் ஒரு அதிகாரத்தை நீ என்ன நினைச்சாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். ஆனா வீட்டுல என்ன நினைச்சாரு, அவன் என்ன நினைச்சாலும் செய்ய முடியாத ஒரு வீட்டுல இருந்து வந்தவனை நீ என்ன நினைச்சாலும் இந்த நாட்டுல செய்யலான்னு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் பார்வோன் மூலமா யோசேப்புக்கு கொடுத்தார். இன்னைக்கு நான் சில பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க குடும்பத்துல சில காரியங்கள் உங்களால செய்ய முடியல, சில காரியத்தை இறங்கி செய்ய முடியலன்னு பயந்துகிட்டு இருக்கிறீங்கல்ல, சில பேர் ஃபீல் பண்றீங்கல்ல, தேவையான பொருளாதாரம் இல்லாதனால என் குடும்பத்தை நான் மேம்படுத்த முடியலையே, நான் நினைச்ச மாதிரி என் குடும்பத்தை கொண்டு போக முடியலன்னு அழுகிற சகோதர சகோதரி, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், நான் உன்னை பார்வோனுக்கு தகப்பனாய் ஒரு நேஷனல் அத்தாரிட்டியை உனக்கு கொடுக்கிறது நிமித்தமாய் நீ நினைக்கிறதெல்லாவற்றையும் செய்கிற அளவுக்கு கர்த்தருடைய செழிப்பான ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் நிறுத்த போகிறாரு. நம்புறவங்க நல்லா கையை உயர்த்தி வராமே. எக்கனாமிக் கண்ட்ரோல், பொருளாதாரத்துல ஒரு கண்ட்ரோலிங் பொசிஷனா யாரு கொடுக்குறாரு? யோசேப்பு கொடுக்குறாரு. நான் கேட்கிறேன், பார்வோன் யோசேப்பிட்ட எந்த இன்டர்வியூ வச்சாரு எக்கனாமிக்க கொடுக்குற அளவுக்கு, அந்த தேசத்துடைய பொருளாதாரத்தை கொடுக்குற அளவுக்கு என்ன பார்த்தாரு? I don't know what he has noticed. யோசேப்பு கடந்து வந்த தீயும் தண்ணீரும் பார்வோனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அறிவார். உங்களை உயர்த்த போறவங்க நீங்க கடந்து வந்த பாதைகளை தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அறிவார். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேறுகளில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், குடும்பத்தின் அடி மரத்தில் இருந்து ஒரு துளிர கர்த்தர் தோன்ற பண்றார். உங்களுடைய வேறுகள் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு கிளை எழும்பி செழிக்கும். வேறு ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு வேறுகளில் இருந்து ஒரு கிளை எழும்பி அது செழிக்கும். உங்க குடும்பத்தை கர்த்தர் செழிக்க பண்றார். உன் குடும்பம் செழிக்கும். உன் குடும்பம் இனி தோற்காது. நீ குறுகி போவதில்லை. நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தை ரிசீவ் பண்றீங்க?
கர்த்தர் உங்களை குறுகி போக விட மாட்டார். உங்களை செழிக்க பண்ணுவார், உங்களை வர்த்திக்க பண்ணுவார். God will take you to the expansion. உங்களோட கான்டாக்ட்ல இருக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் சில நேரங்கள்ல அவமானமா நினைச்சிருக்கலாம். ஆனா நாட்கள் வரும், யாக்கோபே நாட்கள் வரும், உன்னை குறித்து பேசப்படுற ஒரு நாட்கள் வரும். அந்த நேரத்துல யார் யாரெல்லாம் உன்னோட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கே அருவருப்பா நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் பெருமையாய் நினைக்கிற ஒரு நாட்கள் வரும். At one time will come. கர்த்தர் உங்களை செழிப்பா மாத்துறப்ப உன்னோட நான் கான்டாக்ட்ல இருக்கிறதே நான் ரொம்ப கனமா நினைக்கிறேன்னு ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்ற அளவுக்கு நீ தள்ளப்பட்ட இடங்கள்ல கர்த்தர் உன்னை செழித்தோங்க பண்ணுகிறப்ப, உன்னிடத்துல வந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கிறப்ப, உன்னை பார்க்கிறவர்கள் உன்னை தேடி வந்து சொல்லுவாங்க, எப்பா நான் உன்னோட கனெக்ஷன் ஆகிக்க விரும்புறேன். ஈசாக்கு ரகபோத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் அமலேக்கியர்களை ஈசாக்கிட்ட பறிச்சாங்களோ அவங்க வந்து திரும்பி சொன்ன வார்த்தை, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன்னு சொன்னாங்க. எதை பார்த்து சொன்னாங்க? ஈசாக்கு செழித்ததை பார்த்து சொன்னாங்க. கர்த்தரை செழிப்பாய் மாற்றுகிறது நிமித்தமாய் ஒன்னத்தை வந்து சில பேர் சேர போறாங்க. சில பேர் சேர்ந்துதான் ஆகணும். சில நியூ கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துதான் ஆகணும். உங்களை சில பேர் புறக்கணிக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா உங்களை அவங்களால புறக்கணிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை செழிப்பாய் மாற்ற விரும்புகிறார். When God makes you prosper, when God makes you flourish, கர்த்தர் உன்னை செழித்தோங்க பண்ணுகிறப்ப, உன்னிடத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி தோன்றுகிறப்ப, அது செழிக்கிறப்ப, உன்னை வெறுத்தவர்கள், உன்னை புறங்கூறினவர்கள், நீ வேணாடு தள்ளினவங்க உன்கிட்ட வந்து சேர்ந்துதான் ஆகணுங்கிற அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். அக்சால் புறப்படுகையில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். Give me a blessing. இந்த மாசம் நீங்க ஆண்டவர்கிட்ட வைராக்கியமா கேட்க வேண்டிய ஒரு பிரேயர் பாயிண்ட கொடுக்கறேன், எழுதிக்கோங்க. Give me a blessing Lord. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தாள். இந்த வசனங்கள்ல நிறைய லெவல்ஸ் இருக்கு. அதுல முதல் லெவல் courage to ask. கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அக்சால போல ஆண்டவர்கிட்ட உரிமையா நீங்க தைரியமாய் வறண்ட நிலத்துக்கு பதிலா நீர் பாய்ச்சல ஒரு நிலத்திற்கு கொடுங்க ஆண்டவரேன்னு முதல்ல நீங்க கேட்கணும். செகண்ட் திங், சைலன்ஸ் will delay your blessings. கேட்காமையே அமைதியா இருக்கிறது உங்க ஆசீர்வாதங்களை தள்ளி போக பண்ணும். நிறைய பேர் இன்னும் சில blessings உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாததுக்கு காரணம் இன்னும் நீங்க கேட்க வேண்டிய விதத்துல கேட்கல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெளிவா பேசுறாரு, அக்சால போல தைரியமா கேளு. அக்சால் she does not need only the land. அவங்களுக்கு தேவையானது ஒரு நிலம் மட்டும் கிடையாது. அந்த நிலம் எப்படிப்பட்ட ஒரு நிலமா இருக்கணும்னு விரும்புறாங்கன்னா, தண்ணீர் சுரக்கிற ஒரு நீரூற்றான ஒரு நிலமா இருக்கணும்னு விரும்புறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எனக்கு திருமணம் ஆகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கிடைச்சா போதும், இப்படி கிடைச்சா போதும். நோ, you should determine what kind of job you need. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவர் பர்டிகுலரா நீங்க கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார். She does not demand a land, but she demand a land that produces springs of water. இந்த மாதிரி ஆண்டவர் உங்க வறட்சியை செழிப்பா மாத்த போறாரு. அது எதை பொறுத்து இருக்கு தெரியுமா? நீங்க கேட்கறத பொறுத்து தான் இருக்கு. அக்சாலுடைய வறட்சி செழிப்பான இடங்களுக்கு கொண்டு போனது காரணம் she had the courage to ask. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை சில பேர்ட்ட கரேஜியஸா பேச வைப்பார். நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல கர்த்தர் நீ தைரியமாய் பேச போறது நிமித்தமாய் முடிவை கொண்டு வர போகிறார். சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவர்ட்ட சில ஆசீர்வாதங்களை ரொம்ப ஈஸியா வாங்குறோம். ஏன் தெரியுமா? அதுக்கு ஏற்கனவே கர்த்தர் அதற்கான விலைக்கிரயத்தை சிலுவையில செஞ்சு கொடுத்துட்டார். இங்க அக்சாலுடைய தகப்பன் ஒரு விலைக்கிரயம் செலுத்தி தான் அந்த இடத்தை வாங்குறார். She had a fighting father. ஒரு யுத்தம் செய்கிற ஒரு தகப்பனுடைய வள அக்சா இருந்தா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல some blessings are released because someone fought for you. சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த மந்த்ல ரிலீஸ் பண்ண போகிறார். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துக்காக யாரோ ஒருத்தர் யுத்தம் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை செழிப்பான ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி 2 வழிகள் அனுமதிப்பார். ஒன்னு தீ, ஒன்னு தண்ணீர். இது ரெண்டுமே காரணமே இல்லாம வரும். இது ஏதோ நீங்க செஞ்ச தப்புனால வருகிற பனிஷ்மெண்ட் கிடையாது. நிறைய பேருக்கு பிசாசு உங்க காதுகளில் பேசுவான், நீ வந்து பனிஷ்மெண்ட், அதனாலதான் நீ இப்ப ஏதோ தப்பு பண்ண, அந்த தப்புக்காக தான் உன் ஆண்டவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படி. பட் ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் a punishment, this is a promotion. இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது டேவிட் recognized it was God who established it. நிறைய நேரங்கள்ல எல்லாரும் ஒரு கிராஃப் மாதிரி செழிப்பா ஒரு இடத்துல வளர்ந்துட்டு திரும்பி பழைய நிலைமைக்கு திரும்புவாங்க. வறட்சியா ட்ரைனஸ் வரும், பார்த்துருக்கீங்களா? Have you ever realized why this dryness? சில நேரங்களில் கர்த்தர் சில வறட்சிகளை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? அந்த வறட்சிகள்ல நிறைய நேரங்களில் வறட்சிகள் வரதுக்கு காரணம் நம்ம செழிப்பா இருக்கிறப்ப சில விஷயங்களை சரியா மிஸ் பண்றோம். சில பேர் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுவாங்க. ஆண்டவரே இதை நான் செய்ய போறேன், நான் அதை என்ன பிளஸ் பண்ணீங்கன்னா இதை நான் செய்வேன், இல்லை நீங்க பிளஸ் பண்ணுவீங்க நம்பி இதை நான் செய்யறேன் அப்படிலாம் செய்வாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச பொருத்தனையே மறந்துடுவாங்க. சில ட்ரைனஸ்குள்ள ஆண்டவர் அவங்களை அனுமதிப்பார். அப்புறம் அவங்க அந்த வறட்சிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான், ஓ அன்னைக்கு நம்ம அதை பண்ணோமே, அதை மிஸ் பண்ணிட்டோம்,
அதை நம்ம திரும்பி சரி பண்ணி செய்யணும் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சவங்களுடைய வாழ்க்கையில தான் திரும்பி செழிப்பு வர ஆரம்பிக்கும். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள். சில நேரங்கள்ல வறட்சி வரத்துக்கும் தரித்திரங்கள் வரத்துக்கும் காரணம் நம்ம ஆண்டவரை சில விஷயங்கள்ல கேட்க மிஸ் பண்ணதுனால தான். இட்ஸ் மிஸ்ஸிங் த காட்ஸ் வாய்ஸ். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த விஷயத்தை சால்வ் பண்றதுக்கு ஆண்டவர் மீதியானியரை முறியடிக்க கிதியோனை அந்த இஸ்ரவேல் கூட்டத்திலிருந்து கர்த்தர் எழுப்பினது போல இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்களை பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஒரு கிதியோனை போல கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்களை தான் எழுப்ப போகிறார். இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நான் சொல்றேன், உங்க மைண்ட் செட்டை மாத்தி பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கை அடுத்த லெவல் கொண்டு போவார். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானா. ஐஸ்வர்யவான்களா மாறணுங்கிறதுக்காகவே தான் கர்த்தர் உங்களுக்காக தரித்திரரா மாறிட்டார். உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆவியானவர் எங்க இறங்குறாரோ அங்கதான் வறண்ட நிலங்கள் செழிப்பா மாறும். வறட்சி செழிப்பா மாறணும்னா அங்க ஆவியானவர் இறங்கும். The Holy Spirit voice will make you richer. ஆவியானுடைய சத்தத்துக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படிந்து செய்றீங்களோ உங்க வறட்சியில நீங்க இனி வாழ முடியாது. உங்களுடைய ஐடென்டிட்டி வறட்சியா இருக்க முடியாது. நான் சொல்றேன், தரித்திரம் குடும்பத்தில் ஆளுகை செய்ய முடியாது. எந்த விதமான கடன்கள் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஒரு டெப்ட் ஃப்ரீ ஃபேமிலியாய் கர்த்தர் உங்க குடும்பங்களை மாற்ற போகிறார். கடன் இல்லாத குடும்பமாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். நீங்க செழிப்பா மாறணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆவியானுடைய சத்தம், ஆவியானவர் எங்க விதைக்க சொல்றாரோ அங்க விதைக்கணும். விதைக்கிறதுங்கிறது நாட் ஓன்லி மணி, சம்டைம்ஸ் அது உங்களுடைய எனர்ஜியா இருக்கலாம், உங்க டைமா கூட இருக்கலாம். யூ ஷுட் சோ இட். அடுத்தது ரெண்டாவது விஷயம், உங்க தாளத்துகளை மல்டிப்ளை பண்றதுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கணும். அடுத்த காரியம், சுறுசுறுப்பான ஒரு சிந்தை உங்களுக்கு வேண்டும். நாலாவது பாயிண்ட், லேக் ஆஃப் ஸ்கில். சில நேரம் விஷயத்துல செழிப்பா உங்களை வளர முடியாத காரணம் ஸ்கில் இல்லாததுனால. அக்ஸால் மாதிரி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு ஸ்கில் எனக்கு வேணும், எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் திங், டிசிப்ளின்டு லைஃபா பாடணும். அடுத்த காரியம், பிளானிங். எல்லா காரியத்தையும் பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி செய்ய ஆரம்பி. நெக்ஸ்ட் திங் இஸ் ஞானமா செயல்படணுங்கிற முடிவெடுங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக சில வார்த்தைகளை நான் தரப்போறேன். இந்த வசனங்கள்லாம் வச்சு இந்த மாதத்துல நீங்க ஜெபிக்க போறீங்க. முதல் வசனம், தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் இது மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். இந்த செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போனதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் விஷயம் என்னன்னா, சில இடங்கள்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு தானியங்களை விளைவிக்க பண்ணுவார். நீங்க இவ்வளவு நாள் விதைச்சதுக்குரிய அறுவடைய தானியங்கள் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பாராக. ரெண்டாவது, உங்களை ஆண்டவர் பனைய போல செழித்து லீபனோன்ல கேதுருவை போல ஆண்டவர் வளர பண்ணுவார். மூன்றாவது காரியம், தார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். The people who are righteous, சரியான விஷயங்களை செய்யறவங்க, கரெக்டான சில காரியங்களை செய்யறவங்க, ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுடைய குடும்பம் செழிக்கும். அடுத்ததுக்கு யாரு செழிக்கும்? கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இனி நீங்கள் தரித்திரர்கள் அல்ல, நீங்கள் லீபனோன்ல கேதுருவை போல செழித்தோங்கிற ஒரு மரங்கள். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் செழிப்பான இடங்களை உங்களை கொண்டு போய் சேர்ப்பான். வாரத்திலிருந்து வருமே, இரு மடங்காய் வருமே, அவன் காலத்திலிருந்து வருமே, இழந்ததிலும் சிறந்த